மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க, இந்த கோழிக்கால சாப்பிட்டே வந்தீங்கன்னா, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். முட்டி ரொம்ப மடக்கவே முடியல, கால் ரொம்ப டைட்டா இருக்கு, வீக்கமா இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, இந்த கோழிக்கால சாப்பிட்டுட்டு வாங்க. மாசத்துல ஒரு 2 வாட்டி நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. சட்டியில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே அரைச்சு வச்ச மசாலா கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தோல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2ஆ கட் பண்ணி வச்சிருந்த கோழிக்காலை சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா திக்கானதுக்கப்புறமா மேலாப்பில் கொத்தமல்லி தூவி சுட சுட சோறு கூட சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.